இது பாருங்க சுட்டாரா கலர் மாவுலாம் கீழே தள்ளிட்டாரு அவரு. தனியா ஒரு கோலம் போட்டிருக்காரு வேற ஒரு அது கிரியேட்டிவிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அம்மா ஒரு பக்கம் போடுறாங்க, நான் ஒரு பக்கம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போட்டுட்டான் இருக்கு. போட்டுட்டு டயர்டில் தூங்கிட்டான். அருமையா இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசியா ஒரு ஆர்ட் ஒன்று இருக்கு, அதை பார்க்கணுமா நான் யோசிக்கிறேன். அதுதான் பார்த்துருவோம் அதை என்னன்ட்டு. யார் போட்டதுன்னு தெரியும்ல, பார்த்துருவோம் இரு. நம்ம ஜெம் டிவியோட ப்ராடக்ட் தான் போட்டிருக்காங்க. எல்லா ஃபேன்ஸ் அதை பாருங்கன்றாங்க, ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக போட்டிருக்கீங்க கோலம். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எதுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து இங்கே வந்து புள்ளி உட்காந்துருக்காரு, என்ன கதை? மூஷிகர் மாடு தான் வரைய சொன்னேன். ஹரிணி அவங்க வீட்டில் வளர்க்குற எலியை நினைச்சு வளர்த்துட்டான். சக்கரை, வெல்லம், திராட்சை, முந்திரி எல்லாம் வதக்கி போட்டு அதை கலரியும், அவ்வளோதான். எனக்கு பார்த்தா நீ எதுவுமே பண்ணலையாட்டு இருக்கு. செங்கல் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பாட்டி எல்லாமே சொல்றாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க, வேகமா 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 வேகமா. ஏய் 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 தேரதோட யாரோ ஓகே, கோல போட்டியில் 5 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? கலர் அடிக்கிறவங்களாம் கலர் அடிச்சிருங்க, பார்டர் அடிக்கிறவங்களாம் பார்டர் போட்டு விட்ருங்க. கோல போட்டி எல்லாம் முடிஞ்சா இங்கே எங்கள் சேனல்லேருந்து 2 பேர்த்த விட்டோம், அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரியே இருக்கே, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்குது ரெண்டுமே. சரி ஓகே, இங்கே ஏதோ கலர்லாம் அடிச்சுட்டாங்க. ஓகே, ஏதோ முடிச்சுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். அபிஷேக்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க சிறப்பா, டைமுக்குள்ள எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டாங்க. எல்லாம் போய் பார்த்துட்டு யாரெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரியா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இவங்க இருந்து ஆரம்பிக்க வேணா, இங்கே போவோம். ஆரம்ப புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா? உங்கள் பேர்? தர்மிதா. தர்மிதாவா? நீங்கள் மட்டும்தான் தனியாக இதை போட்டிங்களா? போய் சொல்லணும். எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? ஹெல்ப் பண்ணாங்களா? ஆனால் உன்னோட அந்த கோலம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படியா? அப்படிலாம் இல்லையா? ஆனால் எனக்கு அப்படி உன்னை படுக்க போட்டோம் அப்படின்னா அந்த கோலம் உன்னோட ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லையா? சரி, இதில் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருப்பீங்களா? என்ன சொல்லியிருப்பீங்க? ஒன்றும் சொல்லலை, அமைதி தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா எங்க? வீட்லையா? அப்போ எப்படி ஹெல்ப் பண்ணாங்க இதுக்கு? வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களாம்மா. சரி ஓகே, ஏதோ நல்லா சூப்பராக போட்டாங்க. ஆனால் இந்த கோலம் யார் போட்டா? நீங்கள் தான் போட்டீங்க. நாங்கள் ப்ளேபேக்கில் பார்ப்போம். சரியா? யார் போட்டீங்க? எல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரியா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தர்மிதா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தர்மிதா? 8th ஸ்டாண்டர்ட். 8வது படிக்கிறப்ப இவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இது பரிசு வருமா வராதா அப்படின்றது. அடுத்து அங்கே போயிடும், அது கடைசியாக போவோம். ஓகே, அடுத்ததான் வந்து இந்த ஹாப்பி பொங்கலை பார்த்துடலாமா? பொங்கல் இல்லை பொங்கல். அக்கா என்ன காணோம் பொங்கலில்? என்னதான்டா காணும் அங்க? பதட்டத்தில் மறந்துட்டீங்களா? சரி ஓகே, அதான் ஹாப்பி POGAL பொங்கல். பொங்கல் தானே அது? பொங்கல் தான்டா, பொங்கல் தான். இந்த பொங்கல் யார் பண்ணது? இவங்க சொன்னாங்க, நான் போட்டேன். இவங்க சொன்னாங்க, நீங்க போட்டீங்க. ஓகே, நீங்க வந்து உங்க சிஸ்டரா? ஓகே, கரெக்டா அக்கா பேச்சை மீறக்கூடாது அப்படின்றதுனால பொங்கல்னு போட்டிருக்கேன். ஹாப்பி பொங்கல் எழுதுனா எல்லாமே சொன்னாங்க, என்ன சொல்றாங்க விட்டுட்டேன். அக்கா என்ன சொல்றாங்களோ அது தட்டாம செய்யறா தங்கச்சியோட வேலை. அதனால வந்து கொஞ்சம் தலைகளை திருப்பி போட்டு செஞ்சிருக்காங்க. ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கலர் எதுவுமே அடிக்கல. இல்லை, அவங்க வந்து புதுசாக தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. யாரும் வந்து கலர் தர மாட்டேன்ட்டாங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் கலர் பென்சில் கேட்டால் தர மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தரல யாரும். அவங்கெல்லாம் கொடுத்துட்டா நாங்கள் ஜெயிச்சிட போகிறோமோன்றதுனால இல்லை நாங்கள் தரமாட்டோம், நாங்களே தான் அடிச்சு போட்டாங்க. பாத்தியா, அநியாயம் நடந்திருக்கு. முடிஞ்சதை போடுவோம்னு நாங்கள் போட்டோம். ஏங்க, யாருமே வந்து இவங்களுக்கு கலர் கொடுக்கல. என்ன ஏதோ இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு பொறாமையில தரலைங்கிறாங்க. அப்படியா? அப்படியே சொல்லி சமாளிச்சுக்கலாம். இல்ல, நாங்க எடுத்துட்டு வரல, அதனால போடல. யார்ட்டையும் கேட்டிங்களா நீங்க? இங்க ஃபர்ஸ்ட் யார்ட்டையும் கேட்டோம். என்ன சொன்னாங்க? எங்களுக்கே பத்தாது. எங்க பொங்கல் வந்து ஹாப்பியா பொங்கணும், அதே ஸ்மைலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தனால நாங்க அப்படி போட்டிருக்கோம். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். அக்கா, நீங்க மட்டும் தான் போட்டீங்களா இல்ல வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? அம்மா மட்டும் ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா? ஓகே, இந்த கோலத்தின் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொங்கல் வந்து நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்ற மாதிரி, அதனால இயற்கையை பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். நன்றி சொல்லல?
அது வந்து நாங்கள் கடைசியாக சொல்லிக்குவோம். கடைசியில் இப்போ ஷோ முடிகிறப்பயா? ஆமாம். இப்போ ஒரு வின் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது தெரியல, ஆனால் நான் என்னோட எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். சரி, வின் பண்ணீங்கன்னா எங்களுக்காக எதை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. லஞ்சம் வாங்குறான். மிக்சியில் வந்து ஒரு ஜாரி வாங்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. புல்லா இல்லைடா, சும்மா எதை ஹெல்ப் பண்ணுவாங்களா? நம்மளே பேச்சுலர்ஸ் கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நமக்கு எதுக்கு மிக்சி? சரி, ஓகே, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இது வாத்தெல்லாம் க்ரியேட்டிவிட்டி பார்த்தீங்கள, அந்த வாத்து மிதக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஓகே, சிறப்பாக பண்ணுங்க. ஜாருக்கு பிளான் போட்டான் தெரிஞ்சு இல்லை சும்மா சொன்னேன், க்ரியேட்டிவிட்டி பாருடா, அதுக்காக சொன்னேன்டா. தனியாக அது பேசினேன் உங்கள்கிட்ட, ஜார் வந்து தாங்க அந்த மாதிரி பிளான் போட்டானா? இல்லை தனியாலாம் வந்து பேசலை, கேட்டு பார்த்துக்கோ. ஓகே சரி, ஓகே, அடுத்து போவோமா? அது பார்க்கணுமா? அது கடைசியாக பார்ப்போம். நீங்கள் செஞ்சாங்க போ. சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே ஒரு மாதிரி ஸ்மைலிங்கா. சரி, ஓகே, என்ன ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் தான் ஒரு உருவமாக அப்படி கிருஷ்ணர் தானே? முருகரா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, சரி, எப்படி இதெல்லாம் எது இதுவரையெல்லாம் நீங்கள் ஏன் இதை முடிவு பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். எனக்கு முருகர் பிடிக்கும், என் ஹஸ்பண்ட் முருகர் போட சொன்னாங்க, அதனால போட்டேன். ஓ, ஹஸ்பண்ட் கேட்ச தட்டாமல் கேட்குற மனைவி அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஹஸ்பண்ட் என்னைய வரேன்றா அவரே வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முருகரை பார்த்துக்கங்க. முருகர் புரியல. நீங்கள் தான் முருகர் வரைய சொன்னீங்க? ஆமாம், நான் தான் வரைய சொன்னேன். ஓகே, சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக வரைஞ்சிருக்கீங்கக்கா. இல்லை, இப்போ என்னன்னா எதுக்காக இது பொங்கலுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் கடவுள் முருகர். அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கன்ஃபார்ம் பண்ணேன், ஆனால் வேற எதுவும் இல்லை. ஆனால் என்னடா திடீர்னு கேட்குறேன். எனக்கு அறிவு கொஞ்சம் அதிகம் தான். அதை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அறிவா இருக்கு. ஓகே, சரி, ஓகே, என்ன ஆகுது கடைசியில், என்ன வருது ரிசல்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அவ்வளவுதான். நீங்க நீங்க வந்து பேச நினைக்கிறீங்களா? ரிசல்ட் வந்து கடைசியா தான் சொல்லுவாங்க. ஏதாச்சும் பேசுங்க, நான் கமெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க வரைஞ்சதை எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? பெருமையா? எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு காரணம் எங்க ஹஸ்பண்ட் தான். அந்த மாதிரி சொல்லுங்க. இது காரணம் எங்கள் ஹஸ்பண்ட் தான். எனக்கும் என் முருகர்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் தமிழ் கடவுள்ல முருகர், அதனால வந்து. சரி, ஓகே, சூப்பர். அதே உங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்ற பேச்சு நீங்க தட்ட மாட்டீங்கல்ல? ஆமா ஆமா. உங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உங்களை பாட்டு பாட சொன்னாங்களாமா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாட சொல்றாரு. இல்ல சொல்ல மாட்டாரு. அது பாடினா யாரும் இருக்க மாட்டாங்களே. அவரை நான் எவ்வளவு பெருமையா பேசுறாங்க பாரு, எப்படி சொல்றாங்க. அவ்வளவுதான், டக்குனு முருகரை கலைச்சிடாதீங்க அதுக்குன்னு, சரியா? ஓகே, அடுத்தது வந்து அடுத்து போலாம். அடுத்து பிலால், அக்கா கோலம் பயங்கரமா இருக்கு. அதாவது இதுதான் கோலம், புள்ளி வச்சு கோலம் போடுறது பேர் தான் கோலம், அதெல்லாம் டிராயிங். ஆமாம், கம்பி கோலம் வீட்டாண்டில் நான் இதான் போடுவேன், நிறைய இதான் போடுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போட்டேன். சரி, எத்தனை புள்ளி கோலம்க்கா அது? அது 21 புள்ளி. 21 புள்ளியா? ஆமாம், 21 புள்ளி. இப்போ நீ என்றடாத 21 இருக்கா, நீ எண்ணி சொல்லு. 1 2 3 4 இப்படி 5 இப்படி 6. நீட்டில், இந்த நீட்டில். இதெல்லாம் புள்ளியா? எனக்கு அலங்கோலமா இருக்கு. ஆமாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. போதுடா நீ 21 என்ற வரையும். ஐயோ, விட்டுச்சிரும். சரி, ஓகே. காமர்ஸ் டிபார்ட்மென்ட் நான்லாம். ஏன் கலர்ஃபுல்லா இல்லாம ஒரே ஒரு ரெண்டே கலர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கீங்க? இது ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டியா, என்ன கணக்கு இது? அண்டர்லைன் இல்லை, இது கம்பி கோலன்றதுனால ஒயிட் மட்டும் தான் போடணும், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு நீல கலர் போட்டு விட்டேன். ஏன் நிறைய பேர் வந்து முருகர் வரைகிறது, இந்த மாதிரி சூரியன் அது இது நிறைய வரைஞ்சிருக்காங்க. நீங்க ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப கம்பி கோலம் தான் பிடிக்கும், அதனால நான் இது போட்டேன். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் இதான்ப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கிறது அண்டர்லைன் போட்டுருங்க, பிடிச்சதுன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்கன்ட்டாங்க. அவ்வளோ. சரி, ஓகே. எங்க பெண்கள் இந்த மாடெல்லாம் வரைஞ்சாங்க, நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாமே, ஏன் வரையல? மாடெல்லாம் போடுவேன் நான். போட்டிருக்கலாமே மாடு. அதை என் பொண்ணு போட்டிருக்கா. அது மாடு சொல்லாத. அது மாடாது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. நல்லா இருக்கா மாடு? நல்லா இருக்கா? யாரோ வந்து மண்டையை கழுவி இருக்காங்க, அதனால தான் நல்லா இருக்குங்கிறாங்க. சரி, ஓகேங்கக்கா. ஆனா உண்மையா இது பேர் தான்க்கா கோலம். சூப்பரா இருக்கு. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகே, அக்காக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க, அதனால மிக்ஸி கிடையாது. அவங்களோட பொண்ணு தானே நீங்க? நீங்க மாடு ஏதோ போட்டிருக்கீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க, காணும், அதை தேடுறேன் நான். போடலண்ணா, இப்போ போடல. இப்போ போடல, எப்போ போடுவீங்க? அவங்க சும்மா வாய் தவறி சொல்லிட்டாங்க, அவ்வளோ. வாய் தவறி மாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. நமக்கெல்லாம் வாய் தவறி ஏதாவது ஒரு 2 வார்த்தை வரும், மாடு போட்டிருக்காங்கன்றதே வாய் தவறி வருது. அம்மா வந்து 2 கலர் தான் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் தான் இத்தனை கலர்ஃபுல்லாக அது 10 கலர் பென்சில் வச்சு போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் எதாவது கொடுத்துருக்கலாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு. நான் கொடுத்தேன், அந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க, எனக்கு இதான் பிடிக்கும், அதான் போடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? எது கேட்டாலும் அதான் சொல்கிறாங்க, எனக்கு இதாப்பா பிடிச்சிருக்கு, நான் இதாப்பா போடுவேன் அப்படின்ட்டாங்க. அம்மாவுக்கு சேர்த்து பொண்ணு போட்டிருக்காங்களா எல்லாத்தையும் சேர்த்து? சரி, ஓகே. நீங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன?
அது விட்டு அப்படியே சொல்லிட்டீங்க. சிவன் அது என்னன்னு சொல்லிட்டீங்க. மற்றது பானை எல்லாம் ரவுண்டாக கிரியேட்டிவிட்டியாக யோசிச்சிருக்கீங்க. எப்படி இது மண்டையில் எப்படி இது யோசனை வந்துச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? நான் வந்து இந்த டயக்ராம் மட்டும் தான் பார்த்தேன். பட் இது பொங்கல்ல, ஸோ அதனால சுற்றி பானை போட்டுட்டேன், அவ்வளோதான். இவங்க வந்து கூகுளில் பார்த்தா போட்டாங்க, அதை வேற சொன்னாங்க அப்படியே. நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணேன், ஒரு டிராயிங் இருந்துச்சு, ஸோ அதை போட்டுட்டு இப்போ இது வந்து நானே யோசிச்சு எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா போட்டேன். சரி, என்னன்னு சர்ச் பண்ணீங்க? பொங்கல் கோலம் யூடியூப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பொங்கல் கோலம் தான் போட்டேன். இதுக்கு பொங்கலுக்கு சம்பந்தம்? இது மட்டும் தான் பொங்கல். பானை இருக்குதுல்ல, இது நீங்க கிரியேட்டிவிட்டியா யோசிச்சது தானே? எனக்கு தோணுச்சு, நான் போட்டேன். அதாவது என்னமோ வரைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். அம்மா டைலாக் தோணுச்சு போட்டேன், எனக்கு பிடிக்கும் போட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. அதான் தாய போல புள்ள நூலை போல சேலன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. சரி, ஏதோ நல்லா இருக்குடா, தத்துவம் தானே அது. ஏதோ சொல்றான். சரி, ஐயோ கேட்டிருக்க, டக்குன்னு டைமிங்ல அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் இது தேங்காவா? இது அது என்னது? சிவன்ரா. இல்லைங்க, இது ரவுண்டா உடுக்கையா? உடுக்கையா? சரி, ஓகே. நான் டக்குன்னு பார்க்க ஏதோ தேங்காய்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே, உண்மையிலேயே கிரியேட்டிவிட்டியா இருக்கு. பொறுத்து கிடைக்க போறது ஷீல்டா மிக்சியா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே. அக்கா, பாப்பா தூங்குறானாட்டு இருக்கு. ஓகே, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா இடையில வந்து? ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணானே. இந்த பாருங்க, களைச்சு விட்டாரா? கலர் மாவுலாம் கீழே தள்ளிட்டாரு அவரு. தனியா ஒரு கோலம் போட்டிருக்காரு, வேற ஒரு. அது ஆக்சுவலா கிரியேட்டிவிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. ஏதாச்சுவா? சூப்பரா இருக்கு. எங்க அம்மா ஒரு பக்கம் போடுறாங்க, நான் ஒரு பக்கம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போட்டுட்டானாட்டு இருக்கு. போட்டுட்டு டயர்டில் தூங்கிட்டான். அருமையா இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு. அக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணலாம்? அதாவது பொங்கல் பானை, நார்மலாக கரும்பு, இதெல்லாம் ஓகே. மற்ற இந்த மாதிரி ஒரு செடி மாதிரிலாம் பண்ணலாம். என்ன எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி யோசிச்சிங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்? அதை சொல்லுங்க. போடுறது தான் அப்படியே ரங்கோலி மாதிரி. அதாவது இப்போ கோலம் அப்படின்னாலே இல்லை நார்மலான விஷயம்லாம் இருக்குடா. இந்த புள்ளி விற்கிறது, அப்புறம் பூ மாதிரி வரைகிறது, அதை கையில் எடுத்திருக்காங்க. பூவை மட்டும் வரைஞ்சி விட்டு நடுவில் பொங்க பானையை போட்டு விட்டாங்க. இந்தாப்பா பொங்கல், இது கோலம் வச்சுக்கோப்பா. நீங்க நடசிக்குது, நீங்க சாப்பிடுங்க எடுத்து பொங்கலை. அப்படியா? சரி, ஏதோ என்னென்னமோ எனக்கு பசிக்கலடா, எனக்கு பசிக்கல. பசிக்குதுன்னு நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல, அவனுக்கு தான் பசிக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ பொங்கலுங்கிறதுனால பொங்கல் வச்சு தீபாவளிக்கு வந்து அப்படின்னா நடுவில் 2 பட்டாசு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை வாய்ப்பு இருக்கா? நெல்லு போட்டிருக்காங்க, சூரியன் போட்டிருக்காங்க, கரும்பு போட்டிருக்காங்க. அம்மா பொண்ணுக்கு சப்போர்ட். சூரியன், கரும்பு எல்லாம் போட்டிருக்காங்களா? ஓ ஆமாம், இதெல்லாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, டீட்டெயில்ஸாக நோட் பண்ணணும்டா. படத்தில் மட்டும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சி சொல்லக்கூடாது. இதெல்லாம் டீட்டெயில்ஸாக நோட் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கீங்க? கரும்பு தானே வச்சுருக்கீங்க, அதே தானே நாங்களும் செஞ்சுருக்கோம். இது என்ன செலிப்ரேஷன்? பொங்கல் செலிப்ரேஷன் தானே. அதான் ஓகே, சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஓகேங்கக்கா, சூப்பர். இனி ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? என் புள்ள கோலம் நல்லா இருக்குல்ல, அதுக்கு வின் பண்ணிவிடுவோம். ஓகே, அவங்க பையன் கோலத்துக்காகவே என் பிள்ளைய வச்சு போட்டிருக்கேன். என் புள்ள கோலத்துக்கு மட்டும் கொடுங்க போதும். இதுக்கு வேணாம். வேணாம். சரி, ஓகே, சொல்லிட்டாங்க. அவங்களே வேணான்ட்டாங்க. அதையாம் பார்த்துக்கணும்டா. யாராவது மூடி வச்சு போயிடலாமா? இல்லை, சப்போஸ் இவங்களுக்கு வந்து மிக்ஸி கிடச்சிச்சு அப்படின்னா இவங்க வேணான்ட்டாங்க, அதை வந்து நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஓகே, என்ன சொல்லுங்க? கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஓகே, பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க சேனலில். அப்புறம் என்னைய கேட்கக்கூடாது, ஓகேங்களா? அப்புறம் சம்பளத்தில் எதுவும் கை வச்சிட போறீங்க. ஓகே, கடைசியாக ஒரு ஆர்ட் ஒன்று இருக்குது, அதை பார்க்கணுமா நான் யோசிக்கிறேன். அதுதான் பார்த்துருவோம் அதை என்னன்ட்டு. யார் போட்டதுன்னு தெரியும்ல, அதை பார்த்துருவோம். இரு, நம்ம ஜெம் டிவியோட ப்ராடக்ட் தான் போட்டிருக்காங்க. எல்லா ஃபேன்ஸ் அதை பாருங்கன்றாங்க, ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி காவியா, சூப்பராக போட்டிருக்கீங்க கோலம். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எதுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து இங்கே வந்து எலி உட்காந்துருக்காரு? என்ன கதை? அது வந்து மாடு தான் வரைய சொன்னேன். ஹரிணி அவங்க வீட்டில் வளர்க்குற எலியை நினச்சி வரைஞ்சிட்டா. இது பார்த்தா எலி மாதிரியும் தெரியல, எனக்கு ஏதோ வித்தியாசமாக ஏதோ மார்ஸ்லேருந்து வந்த ஒரு புது இது மாதிரி தெரியுது. உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா பிலால்? எனக்கு ஏதோ எலி பாதி மாடு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கொம்பு இருக்கு, பார்த்தா மிச்சதெல்லாம் பார்த்தா எலி மாதிரி தான் இருக்கு. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். சரி, அதே மாதிரி ஏதோ பொங்கலுக்கு ஏதோ டொங்கல்னு போட்டிருக்கீங்களா? என்ன கதை இருக்கு? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுக்கு இடம் இல்லை, அதனால எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பேப்பர் கொடுத்துருந்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஏங்க, ஆரம்பத்திலிருந்து இதுவரை போட்டிருக்கீங்க, சின்னதாக சுருக்கி அழகாக பண்ணியிருக்கலாமே. ஏன் இந்த அவசரம்? உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துச்சுல, ஏன் என்ன ஆச்சு? நாங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினச்சோம், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இன்னொரு ஐடியா சொல்லியிருப்பேன், ஃபுல்லாக கொட்டிடுங்க, ஃபுல்லாக கவர் ஆயிரும் எல்லாத்தையும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ண, போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு கைத்தட்டல் போடுங்க. போட்டிருக்காங்க பாடுறாங்க மேலே. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான்டா பண்ணாங்க, நான் தான்டா பார்த்தேன் வந்து. இல்லை நாங்கள் ஸ்டார்டிங்கே பண்ணிட்டோம், நீங்கள் முடிச்சது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க. ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு எழுதுறப்ப போட்டு ஆரம்பிப்பாங்க, இவங்க வந்து வரைகிறப்ப போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயத்தை தொடங்குறப்ப போட்டு ஆரம்பிக்கலாம்ல. நல்லா இருக்காது? நல்லா இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு.
ஜெயிச்சாலும் மிக்ஸி கிடையாது. ஆமா, சும்மா ஏதோ வரைய சொன்னோம், ஒரு பாக்ஸ் காலியா இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களை வரைய விட்டோம். நீங்க ஏதோ திறமை கட்டுறீங்களான்னு, அவ்வளவுதான். சரிங்களா? ஏன் கலர் எதுவும் அடிச்சிருக்கலாமே? கலர் வந்து கொஞ்சம் பஞ்சமாக இருக்கனால தான் கலர் அடிக்கல. இவங்கெல்லாம் வந்து பஞ்சமே இல்லாமல் இவ்வளோ போட்டிருக்காங்க. அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கை நீட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கடைசியாக நம்ம சொல்லுவோம். யார் ஜெயிச்சாங்க யார் ஜெயிக்கல அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி, எங்களுக்கே தெரியாது, தெரியிறப்போ தெரியட்டும். ஓகேவா? அடுத்த கேம்ஸுக்கு போயிடலாமா? அடுத்தது வந்து ரொம்ப நாளாமா கேம்ஸ் இன்னும் ஆரம்பிக்காம இருப்போம். ஸோ கேம்ஸ்க்கு போயிடலாம். ஓகே அபிஷேக், சொல்லு பிலாலு. எல்லாம் நிறைய போட்டிலாம் வச்சாச்சு, குழந்தைங்களுக்கு இன்னும் வைக்கவே இல்லையே, வச்சிருவோமா? அது வச்சு தான் ஆகணும், இல்லைனா ஏற்கனவே காலேருந்து குழந்தைங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஆமாம், சரி குழந்தைங்களுக்கு வந்து மியூசிக்கல் சேர் வச்சிருவோம். சரியா? கண்டிப்பாக. இன்னொன்று என்ன அப்படின்னா, பெரியவங்களை கூட பகச்சிக்கலாம், குழந்தைங்களை பகச்சிக்க முடியாது. ஏன்னு சொல்லு? ஏன்? டக்குன்னு போகிற வழியில என் பைக்கில் பஞ்சர் ஆக்கி விட்டாங்கன்னு வச்சுக்க, காம்பஸ் எடுத்து குத்தி. ஆமாண்டா, அது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளைல, அதனால நான் சொல்கிறேன். சரி, ஏன் இந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு? இங்கே பாரு, எப்படி தூக்கி போட்டு வீசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பெண்கள் கூட இத்தனை டைம் இப்படி முடிய வீசி இருக்க மாட்டாங்கடா, நான் தான்டா வீசிட்டு இருக்கேன். அதனால தான் கலட்டி ஓரம் போட்டேன் விக்க. சரி ஓகே, கேம்குள்ளே போயிடலாமா? நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எல்லாம் எந்திரிங்க அப்படியே. ஸ்டாண்டர்ட். ஓகே, யாருமே வந்து இடிச்சிக்க கூடாது. ஒருத்த உட்காந்து கூட தூக்கி அவனை தூக்கி இங்கிட்டு வீசிட்டு நம்ம ஏரியா உட்கார கூடாது. சரியா? சரிங்களா? வன்முறையில எல்லாம் ஈடுபடக்கூடாது யாருமே. ஓகே, ஸ்டாண்டர்ட் நில்லுங்க. அட்டென்ஷன். ஸ்டாண்டர்ட் போதும்டா டேய். சரி ஓகே, ஃப்ரீ சாங் போட்டவனே போக ஆரம்பிச்சிருங்க. சாங் நின்னோடனே டக்குன்னு உட்காந்துருங்க. சரிங்களா? 3 2 1. டான்ஸ் ஆடிட்டே ஓடுங்க. டான்ஸ் ஆடிட்டு போனாதான் பிரைஸ். தள்ளில விடக்கூடாது தம்பி. சேர கணக்கு பண்ணாம போப்பா. என்னப்பா சேரையே பார்த்து போயிட்டு இருக்கிற? யாரு ஐயா, சேர் ஒண்ணு இருக்கு. ஓடுங்க சீக்கிரம் ஓடு. அட பாவம், சின்ன குழந்தை ஏமாத்திட்டாங்கடா டேய். ஏய், அங்க சேர் இருக்குடா. என்னடா எல்லாருக்கும் சேர் இருக்கு? இல்ல, அந்த ஒரு பையன் மிஸ் ஆயிட்டான்ப்பா. ஓகே ஒரு சேர் எடுத்துடலாம். ஓகே, வாங்க எந்திரிங்க. அவ்வளவுதான், எந்திரிங்க. ஓகே, மறுபடியும் மியூசிக் போயிடலாமா? ஓகே, மியூசிக். ஓடுங்க. டான்ஸ் ஆடிட்டே போங்க. யாருமே டான்ஸ் ஆடலையே. அங்க ஓடு சீக்கிரம் ஓடு. அட, எங்க தாண்டி ஓடிட்டு இருக்க? பாப்பா தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். யாரு இங்க 2 பேர் உட்காந்துருக்கீங்க? யார் ஃபர்ஸ்ட் உட்காந்தீங்க? என்ன 2 பேருமே யார் ஃபர்ஸ்ட்? 2 பேருமே உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன கணக்கு? மறுபடியும் ஏந்திரி சுத்துங்க. மறுபடியும் ஏந்திரிங்க. 2 பேரும் உட்கார கூடாது. ஓகேவா? போலாம். ஓகேவா? ஓகே, ரெடி. வேகமா போங்க. பொறுமையா போக கூடாது. இங்க ஒரு சேர் இருக்கு பாருங்க. ஓடு. அவ்வளவுதான், பச்சை சட்டை. ஓகே, பரவாயில்ல. வாங்க. நெக்ஸ்ட். ரெண்டு சேர் எடுத்துருங்க. போடு. வாங்க. வேகமா ஓடுங்க. ஏய், பார்த்து விழுந்துடாதீங்க. ஓகே. கொடுத்துருங்க. சரி, சண்டை போடாதீங்க. ஓகேடா. ஓகே, சீக்கிரம் அடுத்து எந்திரிங்க. ரெடி. அவ்வளவுதான். ஓடிட்டான்டா. சரி, ஓகே, அந்த 3 பேர் அப்படியே அவுட். ஓகே. எந்திரிங்க. டக்குன்னு போயிடலாம். 10 seconds. யாரும் ஓடல, எல்லாம் உட்கார்றது ரெடி ஆகிட்டாங்க. யாரும் ஓடல. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் போடலாமா? ஏய் பாத்து. நீ மியூசிக்கல் சேரை கோழி பிடிக்கிற. நீ இப்படி கோழி பிடிக்கிற மாதிரி சேரையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. சேர்ல இருந்து கரெக்டா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போகணும். ஓகேவா தம்பி? இங்க பாரு, என்னைய பாரு. இந்த டிஸ்டன்ஸ்ல போகணும். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கோங்க. ஓகே, லாஸ்ட் 5.
ஓகே இப்போ இந்த 3 பேருக்குமே பிரைஸ் இருக்கு. ஓகேவா? கடைசி 3. ஸோ ஃபைனல் ரவுண்ட். ஒரு ரேக்கா விளையாண்டு ஜெயிச்சிட்டான்டா அவன். ஓகே விளாண்டீங்களா எல்லாரும்? கேரு மந்திரம். ஐயோ தோத்தரக்கூடாதுன்ட்டு சுத்தி சுத்தி விளையாடுறான்டா அவன். இங்க போறப்ப ஸ்லோ ஆயிடுறான். இப்படி பேர்றான், இப்படி வெயிட்டிங் இப்படி ஸ்லோ ஆயிடும். யாரை பிடிச்சிட்டியாமா? இப்படிலாம் விளையாடக்கூடாது. தள்ளி ஓடு நீ. என்ன நீ தம்பி சேர தொடக்கூடாது. நீ கையை மேல தூக்கிட்டு ஓடு. நருட்டோ அப்படிதான் ஓடணும். கை தூக்கிட்டு ஓடுறா. தள்ளி ஓடுறா. தள்ளி வா. ஏய் அந்த பொண்ணுக்கு வழி விடு. டேய் இருடா. அந்த பொண்ணை மறைச்சிக்கிறான் அவன். இப்படியே மறைச்சிக்கிட்டு இப்படியே சுத்துறான். ஓகே சூப்பர் எல்லாருமே சூப்பரா விளாண்டீங்க. உங்க 3 பேரையும் கொடுத்துருங்க சரியா? ஓகேடா பின்னால கிட்ஸுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற இளவெட்ட பசங்க, இளைய தலைமுறைகள், இளரத்தம் அப்படின்னு எக்கச்சக்கமா ஏதாவது சொல்லிட்டே இருக்கலாம். அவங்களுக்காக வந்து வீர விளையாட்டு வைக்கலாம். ஜல்லிக்கட்டுல உரியடி அதுவும் ஒரு மாதிரி வீர விளையாட்டு தானே. உரியடி வச்சிடலாமா? ஆனா வந்து 15 சுத்தாவது சுத்தி விட்டு தான் அடிக்கிறக்கே தாட்டி விடணும். அப்போ ஓகே 15 கூட 20 கூட சுத்தலாம். ஓ விருப்பம். சுத்து அவங்க கண்ணை கட்டி விட்டு எங்கேயோ ஏதோ காட்டுக்குள்ள கூட போயிட்டு நைட்டு கூட வீட்டுக்கு வரட்டும் சரியா? ஓகே வச்சிடலாமா? அவ்வளவுதான். சூப்பர்க்கா வயலுக்கு போயிருங்க. அங்க பின்னாடி சுத்துங்க. இன்னொன்னு. அவ்வளவுதான். லாஸ்ட். நவருங்க. ஓகே. அவுட்.